பிஃபோர் சிங்கிள் பசங்க ஆஃப்டர் சிங்கிள் பசங்க எப்படி வந்து உங்களை நீங்க ட்ரீட் ஷோ பண்றாங்க? பாக்குறீங்களா இல்லையா ஃபர்ஸ்ட் அத சொல்லுங்க. நான் பாக்குறேனே, ரெகுலரா பாப்பேன். சரி லாஸ்ட் எபிசோட்ல நான் என்ன பண்ணேன்? லாஸ்ட் எபிசோட் வந்து என்னன்னா இந்த ப்ரொபோசல் எபிசோட். ஒருத்தர் என்னென்ன மாதிரி கிரியேட்டிவா ப்ரொபோஸ் பண்றாங்க ஓகே அதுதான். நான் என்ன பண்ணேன் சொல்லுங்க. சும்மா அடிச்சு விட்டுறது. அந்த மேல பறந்தீங்களே. ஏய் மேல பறந்தது ஃபர்ஸ்ட் எபிசோட். கவிதை தெரியுமா? இல்ல ஒரு செட்டப் மாதிரி உட்கார வச்சு மேல கூட்டிட்டு போனீங்கல்ல, மேல கூட்டிட்டு போய் அங்க ப்ரொபோஸ் பண்ணது. இல்ல பார்த்தேன். சும்மா அடிச்சு விடுறீங்களோ? இல்ல பார்த்தேன். எப்படி இப்ப ரெஸ்பான்ஸ் எப்படி வந்துட்டு இருக்கு? ரொம்ப சூப்பர். நீங்களே பாத்திருக்கீங்க பாத்தீங்களா? சோ அதனால சூப்பர். அதனால தான் இந்த கேள்வி கேட்டீங்களோ? இல்ல இப்ப முன்னாடிலாம் ஒண்ணு இருக்கும்ல, உங்களை வந்து இப்ப இன்ஃப்ளூயன்சரா உங்களை மக்கள் பார்த்ததோ அதுல வந்து ஒரு மிக்ஸ்டா இருக்கும். ஒரு சில பேர் கலாய்க்க செய்வாங்க, ஒரு சில பேர் பாராட்ட செய்வாங்க. இப்போ வந்து ஒரு மதிப்பாவே உங்களுக்கு ஒரு அதிகமா இருக்குல்ல, ரெஸ்பெக்ட். அது எப்படி இருக்குன்னு கேக்குறேன். அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது எப்படி சந்தோஷமா இல்லாம இருக்கும்? மரியாதை கிடைக்கும் போது சந்தோஷமா இருக்கும் இல்லையா? சோ நல்ல சந்தோஷமா. ஓகே. இல்ல எப்படிலாம் வந்து இப்போ ரிசீவ் பண்ணிக்கிறேன்? இப்போ நீங்க ஊருக்கு போறீங்க, ஒரு கடைக்கு போறீங்க, இல்ல ஒரு கோவிலுக்கு திருவிழாக்கு போறீங்க, அப்பல எப்படி மக்கள் உங்களை ரிசீவ் பண்ணிக்கிறாங்க? பிளாக் ஸ்டார் தான் கூப்பிட்டே இருப்பாங்க. ஜாலியா இருக்கும். அப்புறம் என்னோட ரொம்ப சௌரியமா இருக்கும். நான் மோஸ்ட்லி இன்னொன்னு சொல்ல போனா, எங்க திருவிழா கிடைக்கவோ திருவிழா கொடுத்துக்கலாம் போனோம், நாங்க மோர் கொடுத்தா அங்க போய் நுழைஞ்சிருவேன். கப்ல மோர் வாங்கி குடிக்கிறது, சோறு வாங்கி தந்துறது. நமக்கு ஃபர்ஸ்ட் சோறு தான் முக்கியம். கண்டிப்பா திருவிழாக்கு போனோம்னா நம்ம அங்க அதெல்லாம் பாக்குறது கிடையாது. அவங்க கூப்பிட்டே இருப்பாங்க. கூட்டமா இருந்தா கூட நம்ம போய் அக்கா கொஞ்சம் தள்ளுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்களா அண்ணே நீங்க நான் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடுல ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி கொடுத்துருவாங்க. சோ அது ஜாலியா இருக்கு. ஓகே. எங்க போனாலும் சோறு தான். இப்ப வந்து இந்த ஷோவை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மாதிரி மிக்ஸ்டான ரிவ்யூஸா இருக்கு இந்த ஷோக்கு. நிறைய பேர் பாசிட்டிவா சொல்றாங்க, நிறைய பேர் வந்து இது ஃபேமிலி எல்லாம் பார்க்க முடியல, என்ன இது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த ஷோவை? அப்படி ஒண்ணும் கிடையாது. இப்ப வந்து குஷி படம் பாத்தீங்களா? பார்க்கலையா? பாத்திருக்கேன். அந்த ஒரு மும்தாஜ் மேம் வந்து ஒரு டான்ஸ் பண்ணுவாங்க. அப்ப நீங்க எல்லாரும் என்ன பண்ணீங்க? கண்ண மூடிட்டீங்களா? பார்த்தோம். பாத்தீங்க தானே? சின்ன குழந்தைங்க இருந்து பெரிய ஆட்கள் வரைக்கும் அதை ரசிச்சாங்க தானே? அப்புறம் என்ன, அந்த மாதிரி இது ஒரு ஷோ அப்படி. இது ஒரு ஷோ அவ்வளவுதான், ஒரு ஆக்ட் லைக். ஓகே அவ்வளவுதான். சரி. இப்ப வந்து உங்க ஃபேமிலியாவே வந்து பயங்கரமா உங்களை நினைச்சு பெருமைப்பட்டாங்க இந்த ஷோல. நீங்க வந்து நடுவுல ஒரு ஃபேமிலி ரவுண்ட் உங்க ஃபேமிலி வந்திருப்பாங்க. அப்ப வந்து அண்ணா எல்லாம் சொல்லியிருப்பாங்க, நான் தான் வாட்ச் கட்டக்கூடாதுன்னு சொன்னேன், இப்ப நானே அவனுக்கு வாட்ச் கட்டி விடுறாங்க. ஸோ ஃபேமிலியா உங்களுக்கு எவ்வளவு மாறி இருக்கு இந்த ஷோ? இல்ல அது ரொம்ப வந்து ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்கு. ரொம்ப பீக் லெவல். நம்ம வந்து எதுக்குமே உதவாது, நம்ம என்ன பண்ண போறோம் அப்படி இப்படிலாம் நினைச்சவங்களுக்கு மத்தியில நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, நம்மளுக்கு தெரிஞ்சதை செஞ்சு நம்ம என்ன செஞ்சிருக்கோம், அப்படியே நம்ம முன்னுக்கு வந்திருக்கோம். நம்மளுக்கு தெரியாத ஒரு விஷயத்த நம்ம பண்ணல. இப்ப நம்மளுக்கு டான்ஸ் ஆடுறது கரெக்டா ஆட வராது, அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆடுவோம். அது அப்புறம் வந்து டீச் பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி எங்க வீட்டுல நடக்கக்கூடிய சமையல் விஷயங்களா இருக்கட்டும், நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம வந்திருக்கோம் இல்லையா? நம்ம அதுக்காக ஸ்பெஷலா என்ன பண்ணல, நம்மள க்ரூம் பண்ணிக்கல, நம்ம வந்து மெனக்கடல. நம்ம கிட்ட என்ன இருக்கு அது அப்படியே இது பண்ணி அதுவும் மக்கள் வந்து நம்மள என்ன பண்ணிக்கிட்டாங்க, ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க. இது வந்து எல்லாருக்கும் கிடைக்காது இல்லையா? ஸோ அது மாதிரி ஃபர்ஸ்ட் மக்கள் ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க, ஃபைனலாக வந்து ஃபேமிலியில் உள்ளவங்க வந்து ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ ஹாப்பி. ஓகே. அடுத்து வந்து நம்ம அப்படியே பண்ணிக்கிட்டே பேசலாம். இது எல்லாத்தையும் எடுத்து இதுக்குள்ள போடுங்க. இதுக்குள்ளேயா? உருகாதா? இது உருகாது. நீங்க பட்டர்னு எதுவும் கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்களோ? இது பன்னீர். பட்டர்னா என்னது, பன்னீர்னா என்னது? பால் கட்டி, பாலை வந்து கொதிக்க வச்சா பாலாடை கட்டியா? பாலாடை கட்டி மாதிரி. ஓகே. இப்ப கிளியர் ஆயிடுச்சா? கிளியர் ஆயிடுச்சு. பன்னீர் வேற, வெண்ணெய் வேற. ஓகே.